என்னதான் இன்றைய காலகட்டம் இருவரையும் வேலைக்கு செல்ல கட்டாயப்படுத்தினாலும், பொருளாதார வளர்ச்சியால் தரமான வாழ்க்கை முறை அமைந்தாலும் அதை அனுபவிக்க முடியவில்லையே. ஆடம்பரம்தான் அன்பை தந்திடுமா? பணம்தான் பாசத்தை பகிர்ந்திடுமா? பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடலில் கூட கலந்து கொள்ள முடியாத நீங்கள் எங்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுத்து என்ன பலன்? சொந்த வீட்டில் வசதியாக வாழ்ந்தாலும் கூட உங்கள் மனத்தில் இடம் பிடிக்க வாடகை கொடுக்கும் அவல நிலையில் இருக்கிறோம். நீங்களும் விருந்தாளி போலவே வீட்டிற்கு வந்து போகிறீர்கள். பள்ளிக்கு பெற்றோர் எங்களை வழியனுப்பவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். மாறாக அவர்களை நாங்கள் வழியனுப்புவது ஏக்கத்தின் உச்சம். பல அனுபவ பாடங்களை நீங்கள் சொல்லியே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது எங்கள் கண்களில் அந்த அனுபவத்தை ரசிப்பது? குடும்ப விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள் எங்காவது எங்களை அழைத்து சென்றால் தானே. நீங்கள் எங்களுடன் செலவிடும் நேரம் குறைவதால் உளவியல் ரீதியாக நாங்கள் நொறுங்கி போகிறோம். எங்களுக்கும் ஆசை இருக்காதா? பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது அம்மா ஆசையாய் உணவூட்ட வேண்டும், வீட்டு பாடம் சொல்லித்தர வேண்டும், எங்களுடன் விளையாட வேண்டும் என்று நாங்கள் சுயமாக முடிவெடுத்தாலும் அது நயமாக இருக்காது. தைரியமாக வளர்ந்தாலும் தனிமையாகவே வளர்கிறோம், உங்கள் உறுதுணை இல்லாமல். சுற்றுப்புறங்கள் எங்களை காயப்படுத்தும் பொழுது அதை வேன் டிரைவர் தாத்தா கிட்ட கூட சொல்லலாம், ஆனால் உங்களிடம் சொல்ல முடியாது என்ற நிலையில் நமக்கு யாருமே இல்லை என்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம். உங்கள் அழுத்தத்தை எங்கள் மீதும் எங்கள் டிஃபன் பாக்ஸிலும் காட்டுகிறீர்கள். நாங்கள் யாரிடம் காட்டுவது? பண அழுத்தத்தை குறைக்க மன அழுத்தத்தை தருகிறீர்களே, இது நியாயமா? எங்கள் வேலைகளை நாங்களே செய்து கொள்வதில் எங்களுக்கு விருப்பமா என்ன? பெரிய பாரத்தை தலையில் சுமந்து சிறிய வயதில் கிடைக்கும் அனைத்து சுதந்திரங்களையும் இழக்கிறோம். வெளி உலக அறிவை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் கூடா நட்பாய் கணினியும் செல்போனும் எங்கள் வீழ்ச்சிக்கு வித்திடுகிறது. உங்கள் நண்பர்கள் அனைவரையும் எங்களுக்கு தெரியும். எங்கள் நண்பர்களில் ஒருவரையாவது உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் எங்களை காப்பகங்களில் விட்டு செல்வதால் அந்த சூழ்நிலை பிடிக்காமல் எங்களுக்கு கோபம், பிடிவாதம், எரிச்சல் உண்டாகிறது. சமூகத்தின் மேல் வெறுப்பு உண்டாகி புறக்கணிக்கப்பட்டதாய் ஓர் உணர்வு. அம்மாவின் பொறியியல் படிப்பு மணிப்பர்சை நிரப்பும், என் மனதையும் வயிற்றையும் நிரப்புமா? அம்மாவின் பொறியியலுக்கு முன் பொறியியல் படிப்பு தோற்றுத்தான் போகும். வார இறுதியில் யாரோ படைப்பில் வந்த திரைப்படத்தை பார்க்க ஆர்வம் காட்டும் நீங்கள் உங்கள் படைப்பில் உருவான எனது கதையை கேட்க நேரம் ஒதுக்காதது வலிக்கிறது.